ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அப்போ கிச்சனில் ஒரு சின்ன வேலை செய்ய போகிறேன். தனியாக செய்யறதுக்கு சோம்பேறியமாக இருந்து நீங்கள் என் துணைக்கு வந்தீங்கன்னா அவங்க கூட பேசிட்டு அந்த வேலையை சீக்கிரம் முடிச்சிடும். வாங்க என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வாரமாக பாலில் சேர்த்த ஏடையெல்லாம் எடுத்து வச்சு இவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்கு நமக்கு. இன்னும் கொஞ்சம் இருக்குது, எடுத்துடலாம். ஐஸ் வாட்டரை ஊற்றி கிண்டுனா நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போவுமே 15 நாளைக்கு ஒரு தடவை எடுப்பேன். இப்போ நெய் இல்லை, இன்றைக்கி ரெசிபி பண்ண போகிறேன். அதுக்காக அவசரமாக வெண்ணெயை உருக்கி நெய் ஆக்க போகிறேன். இப்போ இந்த ஐஸ் வாட்டரை ஊற்றி நல்லா வெண்ணெயை கழுவி எடுத்துக்கலாம். ஐஸ் வாட்டர் ஊற்றி எதுக்கு கழுவுறோன்னா அப்போ தான் நல்லா சுத்தமான நெய் நமக்கு கிடைக்கும், திப்பியாக வராது. ஒரு வாரத்துக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. ஒரு மாதத்துக்கு இதுக்கு 5 மடங்கு கூடும். எனக்கு கொஞ்சம் தேவை, அதனால் உடனே உருக்கிறேன். இல்லை நானும் மாதத்துக்கு ஒரு தடவை எடுப்பேன். இப்போ பாருங்கள், நம்ம சட்டியில் வச்சு 2 நிமிஷம் நெய் எல்லாம் அப்படி பிரிஞ்சு வந்துட்டு நம்ம கடையில் வாங்குறதுக்கு வீட்டில் செய்கிற நெய்க்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு மனம், வீடையும் கம்ம மணக்கு. ஒரு கருவேப்பிலை கொத்து பறிச்சு நெய் மணக்கும். ஒரு வாரமாக சேர்த்த பாலாடையில் நமக்கு 100 கிராம் கீ கிடச்சிட்டு மணலாக